படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 26ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் நடப்பு நிகழ்வாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கடைசியாக இறக்குமதி செய்த போர்க்கப்பல் ஜூன் மாதம் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நானும் சொல்லிடுறேன். சரிங்களா? ரஷ்யாவில் கட்டமைக்கப்பட்ட போர்க்கப்பல் தான் இந்த தமால் அப்படிங்கிறது. சரிங்களா? இது ரஷ்யாவோட சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் கடந்த வாரத்தில் சென்றடைந்துச்சு. இது ஜூன் மாதத்தில் நம்ம இந்தியாவில் இயக்கப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருந்து வெளியே அனுப்பப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் கடைசி போர்க்கப்பல் தமாசாக இருக்கும் என்பதில் இந்த நிகழ்வில் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இனிமேல் இருக்கக்கூடிய போர்க்கப்பல் எல்லாமே இந்தியாவிலேயே செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சேனலுக்கு ஏறக்குறைய 200 போர்க்கப்பல்கள் கமிஷன் குழுவால் பயிற்சிக்காக 10 நாட்களுக்கு முன்பே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சென்றடைந்தன. ஏனெனில் கப்பல்கள் அதன் கமிஷன்களில் இருக்கும் வழிவகுக்கும் தொடர்ச்சியான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் அங்கே போயிருக்கு. அக்டோபர் 2016 கையொப்பமிடப்பட்ட இன்டர்கோ வெர்மன்டன் ஒப்பந்தத்தின் கீழ், அதாவது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்கோ வெர்னமெண்டல் agreement signed in October 2026. அக்டோபர் 2016. சரிங்களா? இந்த ஒப்பந்தத்தின் கீழே தான் இந்த போர்க்கப்பல் எல்லாமே தயாரிக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பானு முஸ்டாக் அவர்களுக்கு மேன் புக்கர் பரிசு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புக்கர் பரிசுக்கு நீண்ட பட்டியலில் பானு முஸ்டாக், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். கர்நாடகாவைச் சேர்ந்த எழுத்தாளர், ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர் பானு முஸ்டாக் அவரோட சிறுகதை தொகுப்பான ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற இந்த புக்கோட பேர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புக்குக்கு என்ன கொடுக்க போறாங்க? மேன் புக்கர் பரிசு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கன்னடத்தில் இருந்து என்கிலீஸ் வரை தீபா பாஸ்தியால் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இது செவ்வாய் அன்று லண்டனில் நடைபெற்ற சர்வதேச புக்கர் ஏர் பரிசில் 2025 நீண்ட பட்டியலிடப்பட்டது. 13 தலைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்டாக் பாணி குடும்பம் மற்றும் சமூக பதட்டங்களில் உருவாக்கப்பட்ட கைப்பற்றப்பட்டது. அதன் நகைச்சுவை, தெளிவாக பேச்சு வழக்கு மற்றும் வெளிநாட்டவர்கள் பணிக்காக நீதிபதிகளிடம் முறையிடப்பட்டது. 5000 பவுண்ட் நீண்ட பட்டியலில் ஒரு கன்னட தலைப்பு இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேன் புக்கர் பரிசுக்கு இவங்களோட புத்தகம் பரிந்துரைக்கப்பட்டது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புக்கர் பரிசையும் வாங்கியிருக்கு. மானு முஸ்டக்கோட புக்கு என்ன அப்படின்னா ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதாவது சென்னையில் 8 கோடியில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி முதல்வர் மு.க.ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்து வீரர்களின் குத்துச்சண்டை போட்டியை பார்வையிட்டார். சரிங்களா? 2023 மற்றும் 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தின் போது சென்னையில் குத்துச்சண்டை அகாடமி அமைக்கப்படுமா என்று அத்துறையின் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். இதை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சென்னையில் கோபாலபுரத்தில் 8 கோடியில் குத்துச்சண்டை அகாடமி தொடங்கியிருக்காங்க. 8900 பேர் அமரும் வகையில் பார்வையாளர்கள் மாடத்துடன் கூடிய முற்றிலும் குளிரூற்றப்பட்ட அரங்கு, பயிற்சி மைதானம், உடற்பயிற்சி கூடம், பயிற்சியாளர்களின் அறை, பயிற்சி செய்யும் பகுதி, மருத்துவர் அறை, நிர்வாக அலுவலகம் ஆகிய வசதிகளுடன் குத்துச்சண்டை அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2055க்குள் கரியமில்லா சமநிலை அப்படின்னு ஸ்டேட் பேங்க் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம டேட்டெல்லாம் பார்ப்போம். தங்களின் செயல்பாடுகள் மூலமாக காற்றில் கலக்கும் கரியமில்லா வாயுவின் அளவையும் காற்றில் இருந்து சுத்திகரிக்கப்படும் கரியமில்லா வாயுவின் அளவையும் சமமாக்கும் நிலையில் 2025ஆம் ஆண்டுக்குள் எட்டப்படும் பொதுத்துறை சேர்ந்த இந்தியாவின் மிகப்பெரிய வங்கிகளின் பாரத ஸ்டேட் வங்கி இலக்கு நிர்ணயித்துள்ளது. இது குறித்து வங்கிகளின் தலைவர் CS செட்டி கூறியது. 2055ஆம் ஆண்டுக்குள் SBIயின் தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாட உள்ளது. அந்த ஆண்டில் கரியமில்லா சமநிலையை எட்டும் இலக்கை நிர்ணயம் செய்துள்ளோம் என்றார் அவர்.
உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ப பூமியில் வெப்பமாக வைத்திருக்கும் கரிமல வாயு போன்ற பசுமையான வாயுக்களின் அளவு அதிகமாக பூமியில் சராசரி வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. அதனால் தடுப்பதற்காக காற்றில் கலக்கும் கரிமல வாயுவின் அளவையும் காற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் கரிமல வாயுவின் அளவையும் சமமாக்க உலகில் பல்வேறு நாடுகள் பல்வேறு கால இலக்குகளை நிர்ணயம் செய்துள்ளன. இந்தியா 2070க்குள் இந்த சமநிலையை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த நிலையினை அதற்கு முன்னதாகவே நிலையை அடைய எஸ்பிஐ தற்போது முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிமலா வாயுவை வந்து வெளியிடுறத வந்து குறைக்க போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உலகிலே திறமையான இந்திய கடலோர காவல்படை. இந்திய கடலோர காவல்படை வலிமையான மற்றும் நம்பகத்தகுந்த மற்றும் உலகில் மிகவும் திறமையான கடல்சார் பாதுகாப்பு படைகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். அதாவது இணையதள தாக்குதலுக்கு தரவு மீறல் மற்றும் ரேடார் சீர்குலைவு போன்ற சவால்களை குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு படைகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இது எங்கே நடைபெற்ற விழாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தில்லியில் கடலோர காவல்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதை பற்றி பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. புவியியல் ரீதியாக இந்தியா 3 திசைகளிலும் கடலால் சூழப்பட்டு தீபர்ப்பமாகும். நமது கடற்கரை பரந்த அளவில் உள்ளது. நாட்டின் பாதுகாப்பு 2 வகையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது. முதலாவது போர், அவை ஆயுதப்படைகளில் கையாளப்படுகிறது. இரண்டாவது கடற்கொள்ளையர்களால் பயங்கரவாதம், ஊடுருவல், கடத்தல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடித்தல் ஆகியவை சவால்களில் ஆகும். பாதுகாப்பு படை மற்றும் வலுவான இருந்தால் மட்டுமே பாதுகாப்பான மற்றும் வளமான இந்தியாவை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 மற்றும் 26 நிதியாண்டில் மத்திய பட்ஜெட்டில் கடலோர காவல்படைக்கு முந்தைய ஆண்டை விட 26% கூடுதலாக, அதாவது 9,676.7 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த தலைமுறை விரைவாக ரோந்து கப்பல்கள் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது. எண்ம கடலோர காவல்படை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி இருப்பதன் மூலமாக தொழில்நுட்ப முன்னேற்றத்தை படைகளின் கவனமாக செலுத்துவதை அறிய முடிகிறது அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே நாளில் அதிக அளவு சரக்குகளை கையாண்ட வஉசி துறைமுகம் சாதனை. தூத்துக்குடி வஉசி சிதம்பரம் துறைமுகம் ஒரே நாளில் அதிக அளவு சரக்குகளை கையாண்டு புதிய சாதனையை படைத்துள்ளதாக துறைமுக ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எவ்வளவு சரக்குகளை கையாண்டிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். வஉசி சிதம்பரம் துறைமுகம் மொத்த சரக்கு கையாளும் தளங்களான வடக்கு சரக்கு தளத்தில் 2ல் 120 டன் திறன் கொண்ட 2 நகரும் பளுதூக்கிகள் மற்றும் சரக்கு தளம் 1 முதல் 5 வரை 3 நகரும் பளுதூக்கிகள் முறையே செயல்பட்டு வருகின்றன. 45,000 டன் சரக்குகள் வெளியேற்றும் வசதி பெற்றுள்ளது. மேலும் மொத்த சரக்குகளை அதிகமாக கையாள வசதியாக 240 மீட்டர் நீளமுடைய இணைப்பு கான்வே அமைப்பையும் தூத்துக்குடி அனல்மின் நிலையம் உற்பத்தி நிலையங்களில் கன்வேயர் அமைப்புகளுடன் இணைத்து நிலக்கரி சிறப்பு கிடங்கு வரை இணைக்கப்பட்டுள்ளது. இதில் 2024 ஆண்டு அக்டோபரில் 30ஆம் தேதி 2,04,512 டன் ஒரே நாளில் கையாண்டு சாதனையாக இருந்தது. கடந்த 2023ஆம் தேதி ஒரே நாளில் 2,04,650 டன் சரக்குகளை கையாண்டு அதை முறியடித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம், தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்பு குறித்து விவாதிக்க முதல்வர் அழைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் எதை பற்றி பேச போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை தொடர்பான பல்வேறு கருத்துக்களும் துறைகளின் அமைச்சர்கள் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தவிர ஒரு முக்கிய முடிவு எடுத்துள்ளோம். தமிழ்நாடு இன்று மிகப்பெரிய உரிமை போராட்டத்தில் நடத்தப்பட வேண்டியுள்ள சூழலில் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து அழைக்கப்படுறதா இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்திய மாநிலங்களின் தலைமையில் கத்திய தொங்குகிறது. வளர்ச்சி குறியீடுகளில் அனைத்திலும் முதன்மையான மாநிலமாக திகழும் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள் இருக்கு இல்லையா? 39 மக்களவை தொகுதிகள் இருக்கு. மறுசீரமைப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா, 8 தொகுதிகள் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2026 தேர்தல்ல நமக்கு எத்தன மக்களவை தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 31 தொகுதிகள் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு இந்த இதுல முன்னாடியே நமக்கு வந்து தகவல்லாம் வந்துச்சு. சரிங்களா? இத பத்தி தான் நம்ம வந்து பேச போறதா சொல்லியிருக்காங்க. டைட்டில் பூங்கா சந்திப்பில் யூ வடிவ மேம்பாலம் துணை முதல்வர் திறந்து வைத்தார். அதாவது சென்னையில டைட்டில் பூங்கால சந்திப்புல யூ வடிவ மேம்பாலத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் ஆயிரக்கணக்கான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் தங்களது அலுவலகங்களை அமைத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரப்படுகிறது. ராஜீவ்காந்தி சாலையில் டைட்டில் பூங்கா சந்திப்பில் போக்குவரத்து சிக்னல் உள்ளது. இந்த பகுதியில் இப்போது வாகனங்கள் வெகு நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. இதை கருத்தில் கொண்டு டைட்டில் பூங்காவில் சந்திப்பில் 27.50 கோடி செலவில் யூ வடிவ மேம்பாலமும் பாதசாரிகள் சாலையை கடக்க ஒரு நடைமேடையும் கட்டப்பட்டுள்ளது. அதனால வந்து இது வேகமாக செல்றதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் முனைவோருக்கான உச்சி மாநாடு பிப்ரவரி 28 தொடங்கும் அப்படின்னு ஐஐடி இயக்குனர் வி காமகோடி சொல்லியிருக்காங்க. தொழில் முனைவர்களாக இருக்கும் உச்சி மாநாடு சென்னை ஐஐடியில் பிப்ரவரி 28 முதல் மார்ச் 2 வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னை ஐஐடி தொழில் முனைவோர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வருடாந்திர நிகழ்வில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் இணைக்கும் மையமாக செயல்படுத்துவதுடன் புதிய சிந்தனைகளை வளர்த்தெடுக்கவும் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரும் 2047 ஆண்டு உன்னத பாரதத்தை பார்க்க வேண்டும் என்ற நிச்சயமான தொழில்கள் தொடங்கும் நிகழ்விலும் தொழில்நுட்பத்தை வளர்த்திருக்கும் வேண்டும். மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தவும் விற்பனை செய்யவும் ஏதுவாக செயலாக்கம் கொண்ட இந்த சந்தை உச்சி மாநாடு 2025 முதல் முறையாக பிஸ் பச்சார் என்ற பெயரில் திட்டமிடப்பட்டுள்ளது. பிஸ் பச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 400 கல்லூரியை சேர்ந்தவங்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்லாம் வரப்போகுது. 42 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டில் இந்தியா முழுவதும் இருந்து 1000 நிறுவனங்களும் 50க்கும் மேற்பட்ட அதிகமான முதலீட்டாளர்களும் 400 கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்க உள்ளதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இருமுறை சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு வரைவு விதிக்கு ஒப்புதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆண்டுதோறும் இருமுறை நடத்த வரைவு விதிமுறைகளுக்கு அந்த வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த வரைவு விதிமுறைகளை சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் கட்டமாக பிப்ரவரி 17 முதல் 6 வரையில் நடைபெறும் தேர்வில் 2 கட்டமாக மே 5 முதல் மே 20 வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மார்ச் 9ஆம் தேதி சம்பந்தப்பட்டவர்களின் கருத்து தெரிவிக்கலாம். அந்த கருத்துக்களை பரிசீலிக்கப்பட்ட பின் இது தொடர்பான கொள்கை இறுதி முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை குறித்து ஆசிரியர் அதாவது அதிகாரி ஒருவர் கூறுகையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இருமுறையில் நடத்தப்பட்டாலும் ஒரே தேர்வு மையம் தான் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும். தேர்வுக்கான விண்ணப்பத்தின் பொழுது இரு தேர்வுகளுக்கும் தேர்வு கட்டணத்தின் அதிகரிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காப்பு கலையில் சென்னை பள்ளி மாணவிகள் 3 உலக சாதனை செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. உலக தற்காப்பு கலையின் வரலாற்றில் சென்னை பள்ளி மாணவிகள் 3 உலக சாதனை நிகழ்த்தியுள்ளன. பெருநகர் மாநகராட்சியில் உட்பட்ட 417 பள்ளிகளில் 29 பள்ளியில் பயிலும் 1500 மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியில் 10 பயிற்றுநர்கள் மற்றும் கடந்த 4 மாதங்களாக வழங்கப்பட்டு வருது. இதில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட உலக சாதனை நிகழ்வில் மேயர் ஆர் பிரியா வந்து கலந்துக்கிட்டாங்க. சென்னை நேரு பூங்காவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த தற்காப்பு கலை வரலாற்றின் முதல் முறையாக 3 சாதனைகளை செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் சாதனையாக 4 மாத பயிற்சியில் முதல் நிலை வெள்ளை பட்டியில் இருந்து 3ஆம் நிலை பச்சை பட்டைக்கு தேர்வாகி உள்ளனர். 2வது சாதனை என்ன இருக்கு அப்படின்னா, ஒரே நேரத்தில் 1500 மாணவிகள் சுமார் 1000 குத்துக்கள் என்ற மொத்தம் 15 லட்சம் குத்துக்களை குத்தி தங்களது வலிமையையும் உடல் வலிமையையும் நிரூபித்துள்ளனர். 3வது சாதனையாக ஒரு நொடியில் ஒரே அடியில் 3000
ஓடுகளை தூள் தூளாக்கும் சாதனையை படைத்துள்ளன. உலகளவில் முதல் முறையாக இந்த சாதனைகள் சென்னை பள்ளி மாணவிகள் நிகழ்த்துள்ளனர். இந்த 3 உலக சாதனை நிகழ்வுக்கும் சோழன் உலக சாதனை புத்தகம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. சிறு நிறுவனங்களுக்கான எண்ம வர்த்தகம் குறித்த கருத்தரங்கம், அதாவது டிஜிட்டல் வர்த்தகம், அதை பற்றின கருத்தரங்கம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் நடைபெற இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ONDC எனப்படும் தளம் மூலமாக எண்ம டிஜிட்டல் வர்த்தகம் குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் வளர்ச்சியில் அசாம் முக்கிய பங்காற்றும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கவுகாத்தில் செவ்வாய்க்கிழமை தொடங்கிய அசாமின் 2.0 முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு உச்சி மாநாடு பங்கேற்று பிரதமர் மோடி நினைவு பரிசு வழங்கிய முதல்வர் ஹம்மந்த் விஸ்வா சர்மா உடன் ஆளுநர் லட்சுமண பிரசாத் ஆச்சாரியா இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? நினைவு பரிசும் வழங்கியிருக்காங்க. இதில் அசாமில் 2.0 முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு உச்சி மாநாட்டை தொடங்கி வச்சு பேசியிருக்காரு மோடி அவர்கள். இந்தியாவின் செழுமை அதன் கிழக்கு பகுதியில் ஆற்றிய பங்களிப்பு வரலாற்றின் சாட்சியாக உள்ளது. இன்று வளர்ந்து வரும் பாரதம் என்ற லட்சக்கணக்கான கனவை நோக்கி நாம் பயணிக்கும் சூழலில் நாட்டின் கிழக்கு பகுதியில் தங்களின் திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.